ப்ளவுஸோட பேக் நெக் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதை வந்து பேட்ச் ஒர்க் வச்சு இதை வந்து நான் ஃபஸ்ட்டே நெக்கும் ஆம் ஹோலும் ஃபஸ்ட்டே மார்க் பண்ணி வச்சுட்டேன். இதோட நெக்கோட அகலம் வந்து 2.25 இன்ச்சு. அதே மாதிரி கீழேயும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதே இதில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். அப்புறம் அதில் நம்ம வந்து நெக்லைன் இருக்குல்ல, அது நெக் டீப்லேருந்து ஒரு இன்ச்சுக்கு மேலே லைட்டாக ஒரு பெண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். இது வந்து மாடலுக்காண்டி பண்ணிக்கிட்டு அதில் இந்த கரெக்டாக அந்த நம்ம பெண்ட் பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து அந்த லைன் ஃபுல்லாக 1 இன்ச் அளவு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் இது எல்லாத்தையும் நம்ம பேனக் மாதிரி இது வரப்போகுது. இதில் வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணி அப்புறம் மொத்தமாக ஜாயின் பண்ண போகிறேன். அந்த வளைவை வந்து அப்படியே அதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அந்த கரெக்டாக அந்த 1 இன்ச்சில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது வந்து 1 2 3ன்ட்டு 3 பார்ட்டாக நான் பிரித்து எடுத்துக்கிறேன். எப்போவுமே இந்த பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த மாதிரி பார்ட்டாக வச்சு தைச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. அதனால நானே எப்போவுமே ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு வச்சுக்கிட்டு அதை ஒவ்வொன்றா கரெக்டாக ஸ்டிச் பண்ணுவேன். இது வந்து நெக்கோட இதுக்கு பேனக் மாதிரி வருது. அதனால அந்த பார்ட்டை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் நம்ம 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணோம்ல அந்த செகண்ட் பார்ட்டையும் அடுத்து அதை கரெக்டாக பெண்ட் வர்ற மாதிரி கரெக்டாக அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் 3 பார்ட்டு நமக்கு இருக்குது. முதல்ல ஃபஸ்ட் பார்ட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து அதை கரெக்டாக அந்த அளவை நான் கட் பண்ணிவிட்டு அதை வச்சு இப்போ நெக்குக்கு நம்ம திருப்போம்ல அதே மாதிரி அந்த பெண்ட்லேயும் அந்த 1/2 இன்ச்சு வந்து விட்டுருக்கோம். நம்ம தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல அந்த 1/2 இன்ச்சு அளவுக்கு கரெக்டாக வச்சு தைச்சிக்கிறேன். நம்ம பெண்ட்லேயும் கரெக்டாக ட்ராயிங் பண்ணி வச்சுட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நெக்கு திருப்புறோம்ல அதே மாதிரி நார்மலாக தைச்சி திருப்பி எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. சும்மா நம்ம வந்து ப்ளவுஸோ லைனிங்கை வச்சே வந்து திருப்பி எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு தையலும் போட்டு எடுத்துகிட்டு படிமான தையல் மாதிரி போட்டுட்டு மறுபடியும் திருப்பி அதுலேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இது தையல் வந்து சும்மா நார்மலாகவே போட்டுக்கலாம். ஏன்னா இதில் வந்து லேஸ் தான் வைக்க போகிறோம். அதனால் இது வந்து சைட்லெல்லாம் ஜாயின் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து வந்து செகண்ட் பார்ட் தைக்கணும். செகண்ட் பார்ட் வந்து கரெக்டாக நம்ம 1 இன்ச் அளவுக்கு நம்ம வெட்டி எடுத்தோம்ல அதை வந்து எடுத்துக்கலாம். அதே ஹைட்டுக்கு நம்ம இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க விட நம்மளோட அளவுக்கு வந்து வச்சுருக்கோம்ல அதை விட ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இல்லைனா 1 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு கிளாத்தை பார்த்து எடுத்துக்கோங்க. நீளம் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த அகலம் வந்து கொஞ்சம் இதை விட எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த செகண்ட் பார்ட்டு அதை வந்து அப்படியே போட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹைட்டு அந்த வித்தும் இதாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக அந்த பெண்டு வந்து நம்ம கரெக்டாக வந்துருச்சுல அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலேருந்து கீழே இருக்க மாதிரி ஒரு ஏரோ போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா அது வந்து பேனக் ஒரே லைனாக இருக்கிறதுனால மாறக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இந்த செகண்ட் பார்ட்டுக்கு வந்து நான் வந்து பார்டர் தான் வைக்க போகிறேன். ப்ளவுஸோட பார்டரை வந்து அந்த செகண்ட் பார்ட்டுக்கு வச்சுட்டு அதோட எஜ்ஜில் வந்து நான் வந்து பைப்பிங் பண்ண போகிறேன் ப்ளவுஸ் கிளாத்தை வச்சு. கரெக்டாக இது வந்து அந்த ஃபஸ்ட் பார்ட் வந்து நம்ம பண்ணோம்ல அதே மாதிரி தையல் போட்டு அந்த படிமான தையல் மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து அந்த லைனோட எஜ்ஜில் வந்து நம்ம வந்து தையல் போடணும். ஏன்னா நார்மல் பைப்பிங் தான் பண்ண போகிறோம். அதோட எஜ்ஜில் வந்து கரெக்டாக நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். தையல் போட்டுட்டு கரெக்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நார்மல் பைப்பிங் தான் பண்ண போகிறேன். சைடில் வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா செகண்ட் பார்ட்டுக்கு வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம்ல அதே மாதிரி இதுலேயும் 1 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கரெக்டாக 1 இன்ச்சு எதில் மார்க் பண்ணியிருக்கோமோ அதில் தான் அந்த ஃபஸ்ட் பார்ட்டை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். 2 கிளாத்தும் தள்ளி தள்ளி இருக்காமல் இருக்கிறதுக்கு 2 கிளாத்தையும் வச்சு லைனிங் கிளாத்தையும் அந்த பார்டர் கிளாத்தையும் வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அப்புறம் அந்த பார்டர் அந்த லைனிங் துணி இருக்குல்ல அதை வந்து உள் பக்கமாக வச்சு முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இந்த வெளியே வந்து பிசுறு எது தெரியாமல் இருக்கும். நம்ம வந்து ஓவர்லாக்கும் பண்ண தேவையில்லை. அந்த இடத்துல நீட்டாக இருக்கும் பார்க்க ஃபினிஷிங்கும் பின் பக்கமும். இதில் வந்து கரெக்டாக அந்த 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல கரெக்டாக மேலேருந்து கீழ் பக்கமாக வச்சு ஒரு தையலும் போட்டு எடுத்துக்கலாம். இது நார்மலாக தைச்ச போது இதில் வந்து லேஸ் வைக்கணும். அதனால் கரெக்டாக அந்த 1 இன்ச்சு அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் வந்து நம்ம கரெக்டான அளவு வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. அந்த பெண்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு அதையும் பார்த்துக்கிட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதில் தான் இந்த இப்போ செகண்ட் பார்ட் இருக்கலாம் அதோட எட்ஜில் வந்து பைப்பிங் பண்ணணும். நார்மல் பைப்பிங் பண்ணால் ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரு துணி எடுத்துகிட்டு அந்த துணியை வந்து மடித்து தைச்சிட்டு அந்த செகண்ட் பார்ட் இருக்குல்ல ஜாயின் பண்ணியிருக்கோம்ல ஃபஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் அதை வந்து பின் பக்கமாக திருப்பிட்டு நம்ம ஒரு தையல் போட்டாலும் அந்த தையலுக்கு மேலேயே எவ்வளோ நம்ம பைப்பிங் தேவையோ கொஞ்சம் போல் ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக வந்து தையல் தேவை. அதனால் அந்த இடத்துல வந்து அந்த பைப்பிங் கிளாத்தை வந்து வச்சு தைச்சிட்டு பின் பக்கமாக வச்சு தைச்சிட்டு முன்னாடி இப்படி திருப்பும்போது நமக்கு அந்த எந்த அளவில் நம்ம தையல் போட்டோமோ அந்த அளவில் நீட்டாக தையல் வந்துடும்.
பார்க்க நீட்டாகவும் இருக்கும். இப்போ ப்ளவுஸ் கிளாத்லேயும் இது வந்து சைடில் வந்து பண்ணியிருக்கிறதுனால நமக்கு நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் பார்க்க. அப்புறம் இந்த இடத்துலையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே லேஸ் வச்சிடணும். லேஸ் நீங்கள் லாஸ்ட் வச்சிங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்காது. இது வந்து மடித்து தைக்கும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால முதல்ல லேஸை வச்சுட்டு அப்புறம் அடுத்த தேர்ட் பார்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழேயும் மடித்து அடிச்சுக்கலாம். அப்போது லேஸ் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். அதனால் சைடில் வந்து இப்போ நான் ஒரு பாதி ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஒரு லேஸ் வந்து எடுத்திருக்கேன். இதே மாதிரி பட்டு சாரீனா நீங்கள் ஸ்டோன் லேஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கிராண்டாக தெரியும். ஒரு 2 இதுக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் பார்ட்டை எடுத்துக்கலாம். இதோட ஹைட் வந்து 6 இன்ச்சு, வித் வந்து 4.5 இன்ச்சு வருது. ஹைட் அப்படியே இருக்கலாம், நமக்கு வந்து வித்து வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும். இப்போ 4.5 இன்ச்சு இருக்குன்னா 5 இன்ச்சு நம்ம வந்து வைக்கணும். ஏன்னா தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சு போகிறோம். செகண்ட் பார்ட்டில் வந்து 2 சைட்லேயும் 1/2 இன்ச்சு போகுது. அதனால எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து 2 இன்ச் அளவுக்கு கூட வச்சுக்கலாம். 2 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு அதில் வந்து நம்ம ப்ளவுஸ் கிளாத் இருக்குல்ல, அந்த கிளாத்தை வந்து இது வந்து லைனிங் கிளாத் வந்து வேறு கிளாத் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து லைனிங் கிளாத் வந்து அந்த அளவு இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதில் வந்து அந்த ப்ளவுஸ் கிளாத்தை ஒரு 1.5 இன்ச் அளவு இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து ஃபுல்லாக அந்த கரெக்டாக 1/2 இன்ச் அளவுக்கு அந்த மடிப்பாக வச்சு நான் வந்து தைச்சி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக தைச்சி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், இதில் வந்து சென்டரில் வந்து நம்ம பீட்ஸ் வைக்க போகிறோம். அதனால் சென்டர்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் வந்து ஒரு தையல் மட்டும் போட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து தேர்ட் பார்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்போ ஹைட் வந்து 1/2 இன்ச்சு நம்ம நெக்கு விட்டுருப்போம்ல, அதில் அந்த 1/2 இன்ச்சு மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வச்சு அப்படியே அந்த அரை இன்ச்சு தள்ளி வந்து சைடில் 2 சைடும் நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா தையலுக்கு வந்து அதில் செகண்ட் பார்ட்டில் 1/2 இன்ச்சு போயிருக்கோம்ல, அதனால அந்த 1/2 இன்ச்சையும் சேர்த்து இதில் வந்து நம்ம 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே வச்சு கரெக்டாக நம்ம வந்து அந்த பைப்பிங்கிட்டே நம்ம ஒரு தையல் போட்டிருப்போம்ல, அதில் வந்து தெரியாத மாதிரி நம்ம வந்து தையலும் போட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் கரெக்டாக அந்த அளவு வந்து மாறாமல் வச்சு ஹைட்டு கரெக்டாக தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பின்பக்கமாக திருப்பி அப்புறம் நம்ம கீழே மடித்து அடிப்போம்ல, அதே மாதிரி ஒரு 1.5 இன்ச்சு கிளாத்தை எடுத்துகிட்டு கீழே 1/2 இன்ச்சு நம்ம வந்து தையலுக்கு விட்டுருக்கோம். அதனால் மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருக்கிறதுனால அதை வந்து மடிச்சும் தைச்சி எடுத்துக்கலாம். தைச்சி முடிச்சுட்டு சென்டரில் வந்து பீட்ஸ் ஒர்க்கும் வந்து நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பீடாக வந்து நம்ம நார்மல் நீடில் வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் ஸ்டிச்சிங் லைனிங்க்கு எல்லாமே சேர்த்து வந்து நான் 350 ருபீஸ் மொத்தமாக சார்ஜ் பண்ணியிருந்தேன். அப்புறம் நான் லாஸ்ட்டாக ஒரு போட் நெக் ப்ளவுஸ் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஆடியோ வந்து எதுவும் கிளியராக இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் அதே மாதிரி மாடல் கண்டிப்பாக இன்னொரு தடவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் சாரி, அது வந்து எடிட்டிங் கரெக்டாக சரியாக வராதுங்கிறதுனால அது கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதே மாதிரி வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதும் இதோட லாஸ்ட் லுக்கு தான் நீட்டாக இருக்கிற மாதிரி சிம்பிள்